சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க பஜாஜ் கம்பெனி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது? மேனேஜர் பேசுங்க. சார் மேனேஜர் பேசுகிறேன், நீங்க சொல்லுங்க. என்னத்துக்கு வசூல் வரக்கூடாதுல்ல சார்? சொல்லுங்க உங்க கம்பெனி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும்? உங்க பஜாஜ் கம்பெனி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும்? 2 மாசம் பணம் கட்டாலும் தப்பு இல்லை. நீங்க எதுங்க வீட்டுக்கு வந்து தப்பு இல்லை. நீங்க எவ்வளோ பஜாஜ் கம்பெனி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது சார்? சொல்லுங்க சார். சார் உங்க கம்பெனி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும்? இந்த ஒரு நிமிஷம் கட்டாம இருப்பீங்க. என்ன பண்ண உங்களுக்கு? ஏன்னா முறையா வந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு போன்ல வீடியோ எடுக்கிறது லோனை வாங்கிட்டு தேவையில்லாம லோனை வாங்கிட்டு யூஸ் பண்றதுக்கு மட்டும் கம்பெனி வேணும், பணம் கட்டணும், அவ்வளவு வலிக்கிறோம் உங்களுக்குலா? தேவைக்கு உட்காந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துமா எவன் வந்து கடன் கொடுத்தா உங்களுக்கு? அப்ப யூஸ் பண்ற தேவை இருந்துச்சுல, வீடியோ எவன் எடுக்கிறது உங்களுக்கு 10 ரூபா வந்து கடன் கொடுத்தா சார்? படுத்திருக்குமா ஏன் வந்து காசு கொடுத்தது? வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்கறது முடிஞ்சது, பணம் கட்டுறதுக்கு எவ்வளவு வலிக்குதா? நீ நின்றுட்டு அவங்க ஸ்டேஷன் வந்து கூப்பிடுறேன், நான் ஸ்டேஷன் சேர்ந்து வரட்டும், நம்ம லீகல் நோட்டீஸ் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அவங்க? வர சொல்றேன். அதான் சார் ஸ்பீக்கரில் என்ன கேட்டு பண்ணுவாங்க? வர சொல்லி பார்ப்போம். 1.5 வருஷமா பணம் கட்டாம ஊரை ஏமாத்திட்டு உட்காந்துருக்காங்க, கம்பெனி ஏமாத்திட்டு உட்காந்து என்ன ப்ராப்பரா வரணுமாம்மா? ப்ராப்பரா பணம் வேணும் இல்லைன்னா இப்ப நீ சொல்ற சரிங்க சார் கேட்டு சார் அப்படியே சொல்லு. பணம் வேணும் இல்லைன்னா இப்ப ஸ்டேஷன் போறாங்க, 9 மணிக்கு வந்து இன்னும் பஜார் தகராறு பண்ணாலும் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லு. சார் ஸ்டேஷன் போக எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸ்டேஷன் போவோம். சரிங்க சார். ஸ்டேஷன் போவோம். 1.5 வருஷமா கம்பெனி ஏமாத்திட்டு பணம் கட்டாம ஏமாத்திருக்காங்க, அதை பத்தி பேச சார். ஒன்றும் ஸ்டேஷன் போல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பணம் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி படுத்து இருந்துட்டு 10 ரூபா எவனோ தராம கம்பெனில வாங்கி செலவு பண்ணீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு எவ்வளவு இலக்காரமா இருக்கு திருப்பி பணம் கட்டுறதுக்கு. சார் ஸ்டேஷன் போல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தலாமுட்டு தானே தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம செய்தி என்னன்னு. சார் ஸ்டேஷன் போல ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இங்க பாருங்க, காசு கொடுத்தாங்களா சார்? அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இதா இருக்கு. அப்ப தலாமுட்டு தானே இந்த பேச்சு பேசிக்க மாட்டீங்களா? ஆமாம் இந்த பேச்சு ட்ரீட்மெண்ட் வாங்கி செலவு பண்ணி உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து தான் இந்த வாய் பேசுறீங்க. அப்ப ட்ரீட்மெண்ட் காசு கொடுக்காம இருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த வாய் பேசிருக்க முடியுமான்னு? ஹாஸ்பிட்டல்ல படுத்து படிக்கா படுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எவன் கொடுத்துருப்பான் உங்களுக்கு? சார் நீங்க வக்கீல் தான் சார். சார் நீங்க வக்கீல் தான் சார். ஆமா சார். நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க, நான் என் வக்கீல் வச்சு நான் பாத்துக்கிறேன். அதான் சார், நீங்க வக்கீல வச்சு கேஸ் நடத்தினா சரி, பணம் கட்டணும், பையன் வீட்டு வசூல் தான் செய்வான், பணம் கட்டி தான் ஆகும் சார். எனக்கு ப்ராப்பரா வக்கீல் நோட்டீஸ் ப்ராப்பரா எனக்கு கோர்ட்ல இருந்து என் கம்பெனி உங்களை பணம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிட்டு நான் அப்ப ஃபாலோ பண்ணாம இருக்கேன். சார் நீங்க வக்கீல் தான், ஒரு வக்கீல் தானா? ஆமா சார், அதான் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் வந்து லீகல் நோட்டீஸ் தரேன். நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வரணும். சரியா? நீங்க பேசக்கூடாது. சரியா? நீங்க